ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 15, 2024. பிரபுவினை சந்திக்கக்கூடிய நாள் நம் அனைவருக்கும் விசேஷமான சக்தியை வழங்கும் நாளாகும். நம் அனைவரையும் அவரது வரங்களால் நிரப்பக்கூடிய நாளாகும். அவர் நம்மோடு இருப்பதை அனுபவம் செய்விக்கும் நாளாகும். அதிகாலை எழுந்ததுமே தன்னைத்தான் இந்த நினைவில், இந்த மகிழ்ச்சியில் மூழ்கடிப்போம். பரந்தாமத்திலிருந்து ஞான சூரியன் தனது கிரணங்களை என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார். என்னை அவர் அன்போடு பார்த்து கொண்டிருக்கிறார். என்னிடம் ஏதோ கூறுகின்றார். இன்றைய நாள் பாபா நம்மோடு இருப்பதை நன்றாக உணர முடியும். சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், பாபாவோ தற்போது சாக்கார உடலில் வருவதில்லை, மதுபன் சாந்திவனத்திற்கு சென்று என்ன செய்ய போகிறோம்? ஒரு விதத்தில் அவர்கள் நினைப்பது சரியாக இருந்தாலும், உண்மையில் பாபாவின் சந்திப்பு நாட்களில் தந்தையினுடைய வருகை அவசியம் இருக்கிறது. அந்த நாட்களில் யாரெல்லாம் மதுபனுக்கு வந்திருக்கிறார்களோ பாபாவிடமிருந்து அவர்களுக்கு விசேஷமான சக்தியும் கிடைக்கப்பெறுகிறது. யார் பலவீனமாக நினைக்கிறார்களோ, அதாவது அங்கு சென்றாலும் டிவியில் தான் பார்க்க போகிறோம், அதற்கு பதிலாக இங்கேயே பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் அந்த சக்தியிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். இதில் கவனம் செலுத்துவோம். பாபா வரக்கூடிய நாளில் மிக அழகானதொரு மனநிலையை உருவாக்கி கொள்வோம். கூடுமென்றால் சிறிது மௌனத்தை கடைபிடிப்போம். எந்த அளவிற்கு முடியுமோ அந்தளவிற்கு மௌனம் இருப்போம். சிறிது நேரம் தனிமையில் இருப்போம். பாபாவிடம் அன்போடு பேசுவோம். ஏனென்றால் பாபா காரியம் செய்யும் விதத்தை புரிந்து கொள்வதற்கு சூக்ஷ்மமான புத்தி தேவை. பாபா நேரடியாக வந்துதான் காரியம் செய்ய வேண்டும் என்றல்ல. மீதம் இருக்கும் காரியத்தை அவர் மேலிருந்தே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இதில் எந்த சந்தேகத்திற்கும் வாய்ப்பில்லை. யார் மதுபனத்திற்கு வருகிறார்களோ அவர்களை வரவேற்கிறோம். யார் வருவதில்லையோ அவர்கள் அங்கே இருந்தாலும் தந்தையை உங்கள் அருகே அழைத்து கொண்டே இருங்கள். மேலும் இங்கே வந்தவர்களும் பாபாவை மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டே இருங்கள். நாம் அழைத்ததுமே பாபா வந்துவிட்டதை உணர்ந்து பாருங்கள். இதன் அர்த்தம் அவர் இவரது உடலில் அவரது உடலில் வருவார் என்பதல்ல. சூக்ஷ்மமாக அவர் வருகை புரிகிறார். பரிஷ்தா ரூபத்தில் அவர் நம் முன்னிலையில் வருகிறார். எனவே நாம் மிக நன்றாக பயிற்சி செய்வோம். மேலும் இன்று பாபா தனது முரளியில் என்ன கூறுவாரோ அதில் முக்கியமான ஒரு விஷயத்தையாவது நான் நன்றாக தாரணை செய்வேன் என்ற எண்ணத்தை வைப்போம். அதில் வாழ்வில் கொண்டு வர வேண்டிய தாரணையாக இருக்கலாம், அல்லது செய்ய வேண்டிய மனப்பயிற்சியாக இருக்கலாம். மாலை நேரத்தில் பாபாவை சந்திப்பதற்காக சிறிது நேரத்தை ஒதுக்குவோம். நான் வேலைகளை செய்தபடியே பார்த்து கொள்கிறேன் என்று இருக்கக்கூடாது. நன்றாக யோக பயிற்சி செய்து நல்ல மனநிலையை உருவாக்கி கொண்டு பாபாவின் மகா வாக்கியங்களை கேட்போம். பாபா மேலிருந்து தனது கிரணங்களை என் மீது பொழிகின்றார் என்று நினைவு செய்வோம். பாபா எனக்கு வரங்களை கொடுக்கின்றார். ஆத்மாவாகிய நான் இந்த புருவ மத்தியின் குடிலில் அமர்ந்து காதுகளின் மூலமாக பகவானுடைய மகா வாக்கியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட பயிற்சிகளை செய்தபடி நல்ல மனநிலையை உருவாக்கி கொள்வோமானால் பாபாவை சந்திக்கக்கூடிய அந்த நேரம் மிகுந்த சக்தியை நமக்கு கொடுக்கும். இன்று பாபாவின் முரளியிலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துக்கொண்டு பாபா அடுத்த முரளி சொல்லும் வரையிலும் அதை நன்றாக பயிற்சி செய்வோம். அப்போது இந்த ஈஸ்வரிய மகா வாக்கியங்கள் நமக்கு சக்தியையும் கொடுக்கக்கூடியவையாக, வரங்களையும் வழங்கக்கூடியவையாக ஆகிவிடும். மேலும் அந்த நேரத்திலும் மிகுந்த சக்தி அனுபவமாகும். இது பலரது அனுபவமாகும். வெறும் டிவியில் முரளி கேட்கிறோம் என்று தோன்றவில்லை, நேரடியாக பாபா முன்னிலையில் அமர்ந்திருந்தார் என்று பலரும் கூறுகிறார்கள். எனவே இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சுபமாக அமையட்டும். நல்ல அனுபவங்களை கொடுக்கக்கூடியதாக, முன்னேற்றக்கூடியதாக அமையட்டும். இதுவே எமது சுப பாவனைகள். ஓம் சாந்தி.